பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது, அவற்றுக்கு நாம் தான் காரணம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிப்பது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என். சதீஷ்குமார், டி. பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் புயல் மற்றும் பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து போட்டோ எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுப்பதுதான் தீர்வா, அந்த நேரத்திற்கான தீர்வை தந்துவிட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதும், மக்கள் துன்பத்தை ஒருநாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவதும் எந்த வகையில் நியாயம்? மக்களை பாதுகாக்க நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எள்ளளவும் சிந்திப்பது இல்லை. காலநிலை மாற்றம், பேரிடர் பாதுகாப்பு சார்ந்து எந்த முன்னெடுப்பையும் எடுப்பதில்லை. வெறும் தற்காலிக கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கின்றனர். இவ்வாறு செய்வதையே ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். எது நடந்தாலும் எப்போதும் போல் எதிர்க்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி வண்ணம் பூசி கபட நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நெருக்கடிக்கு ஆளாக்கி வருகின்றனர். இதெல்லாம் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும். பல மாவட்டங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. இதனால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ள நீர் முழுவதும் வடியும் வரை பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார். இதனிடையே சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 300 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், வேட்டி, சேலை, போர்வை உள்ளிட்டவற்றை பனையூரில் உள்ள தனது கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜய் வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசியல் செய்வதற்காகவே சிலர் வேண்டுமென்றே சேற்றை வீசியுள்ளனர். என் மீதும் அதிகாரிகள் சட்டையிலும் பட்டது. யார் அதனை செய்தனர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நபர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? சில மாதங்களுக்கு முன்பு அவரது கட்சி நிர்வாகிக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையும் பலருக்கும் தெரியும். சேறு அடித்தவர்கள் குறித்து கவலை இல்லை. இதை வைத்து அரசியலாக்க அவர்கள் விரும்பினர். ஆனால் நாங்கள் அதை பெரிதுபடுத்தி அரசியலாக்க விரும்பவில்லை. மழை நிவாரண பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறோம் என்று அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னையில் உள்ள தெருக்களில் புகைப்படம் எடுப்பதிலும் அதை சமூக வலைதளங்களில் பரப்பி பெருமைப்பட்டுக் கொள்வதிலும் தான் மும்முரமாக இருந்தனர். அதே சமயம் சென்னையில் மழை குறைந்த நிலையில் மற்ற மாவட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகளை கண்காணிக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அத்துடன் திமுகவின் அறிவிக்கப்படாத ஊடக பிரிவாக தமிழக அரசின் செய்தித்துறையினர் நடந்து கொள்வதுடன் வெள்ள பாதிப்புகளில் இருக்கும் உண்மைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப கோபாலபுரம் வாரிசுகளை விளம்பரப்படுத்துவதிலேயே மும்முரமாக செயல்படுகின்றனர். இது அரசின் அலட்சியத்தை தெளிவாக காட்டுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடி மீது மக்களின் கோபம் அதிகரித்துள்ளது. இது திமுகவுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை எச்சரிக்கையாக நினைவூட்டுகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் தமிழக அரசு 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வரும் மார்ச் மாதத்திற்குள் மேலும் 1.05 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மக்களை பாதிக்காத வகையில் அரசின் வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் தொலைநோக்கு பார்வையில்லாத திமுக அரசுக்கு மது விலையை உயர்த்துவது, விற்பனையை அதிகரிப்பது ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்து இதுவரை 3,76,700 கோடியே 81 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. இதுவரை வாங்கிய கடனுக்காக தினமும் 175 கோடி ரூபாய் வட்டி செலுத்த வேண்டியுள்ளது. பொருளாதார பேரழிவிலிருந்து தமிழகத்தை மீட்க திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் ஒரே வழி. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் அதை செய்து முடிப்பர் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகமாக சண்டிகர் உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்.
இந்த 3 சட்டங்களும் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் நீதியின் பாதுகாவலர்களாக உருவெடுத்திருக்கின்றன என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி உள்ளிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்துள்ளது. செமிகண்டக்டர்கள் தொடர்பான பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது. தென்கொரியாவில் அவசர நிலை இராணுவ சட்டம் கொண்டுவரப்படுவதாக அந்நாட்டு அதிபர் யூன் சுக் இயோல் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்திற்குள் நுழைந்து சிலர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணாய் வர்மாவை நேரில் அழைத்து அந்நாடு கண்டனம் தெரிவித்துள்ளது. மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர்.